ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம இந்தியால லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது. மக்களவை தேர்தல். நீங்க யாராவது பிஜேபி மோடிக்கு யாராவது ஓட்டு போட்டீங்கன்னா அது உங்க பேர பிள்ளைங்களுக்கும் உங்களோட பசங்களுக்கும் நீங்க செய்யற துரோகம், அவமானம், அசிங்கம். யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க, மோடிக்கு ஓட்டு போடாதீங்க. மோடி லோக்சபா எலெக்ஷன் வருது, மறுபடியும் இந்திய நாட்டோட பிரதமர் ஆகணும், நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளணும் அப்படின்னு திருநெல்வேலிக்கு வராரு, சென்னைக்கு வராரு, திருச்சிக்கு 2-3 டைம் வராரு, திருநெல்வேலிக்கு 2 டைம் வராரு. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் மோடி நீங்க வரீங்கல்ல. ஆனா திருநெல்வேலியில, அதே திருநெல்வேலியில அவ்வளவு மழை பெஞ்சுது, மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாம எல்லா ட்ரெஸ்ஸும் மழை தண்ணியில் அடிக்கப்பட்டு போயிருச்சு. அப்போ மக்கள்லாம் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மோடி நீங்க எங்க போனீங்க? உங்ககிட்ட எங்க மக்கள்லாம் சென்னையில புயல் அடிச்சிருந்துச்சு, சென்னையில பெரிய புயல், அந்த புயல்ல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க பணம் கொடுக்கணும், திருநெல்வேலியில மழை பெஞ்சதுக்கு நாங்க மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு 37,000 கோடி கேட்டிருந்தோம் மத்திய அரசிட்ட, பிஜேபி அரசிட்ட. ஆனா சல்லி பைசா கூட இது வரைக்கும் மோடி தரல. அதெல்லாம் விடுங்க, நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு இருக்குல்ல பிஜேபி, மோடியோட அரசு. அந்த மோடி அரசுல இருக்கிற ஒரு மத்திய அமைச்சர் என்ன சொல்றான்? தமிழ்நாட்டு ஆளுங்க எல்லாருமே தீவிரவாதிங்க, தமிழ்நாட்டு ஆளுங்க எல்லாமே தீவிரவாதிங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பிச்சைக்காரனுங்க அப்படின்னு மத்திய அமைச்சர்கள் பேசுறாங்க. 2 பேர் பிஜேபியில் இருக்கிற ஆளுங்க. ஏன் தமிழர்களை பார்த்தா உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு வன்மை? எதுக்கு? அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து மு.க. ஸ்டாலின் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த எலெக்ஷன்ல நம்ம திமுக அரசை மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் மலர விடுங்க அப்படின்னு மு.க. ஸ்டாலின் கேட்டிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டுக்காக. ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுதுங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.